திருப்பதி லட்டு பிரசாதத்தில் கலப்பட நெய் பயன்படுத்திய விவகாரம் விசாரணையை துரிதப்படுத்தியது சிறப்பு புலனாய்வு குழு. தலைமன்னார் அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து அத்துமீறல். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். குற்றவாளிகளின் வீடுகளை புல்டோசர் மூலம் இடிப்பது மனித உரிமை மீறல். உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கில் இணைக்க கோரி ஐநா சபை பிரதிநிதி மனு தாக்கல். தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் இன்று நாமக்கல் மாவட்டத்துக்கு செல்கிறார். வெப்படை பகுதியில் வடமாநில கொள்ளை கும்பலை பிடிக்க நடத்தப்பட்ட என்கவுண்டர் தொடர்பாக ஆய்வு செய்ய திட்டம். செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்ற பின் நீதிமன்ற நிபந்தனைகளை பின்பற்றுவாரா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே ரவுடி ஒருவன் வெட்டிக் கொலை. கடந்த 4 நாட்களில் 3 கொலைச் சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் அச்சம். கொடைக்கானல் தனியார் மசாஜ் சென்டரில் பெண்களிடம் அத்துமீறிய சென்னை இளைஞர்கள். பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல் நிலையத்தில் புகாரளித்ததை தொடர்ந்து 4 இளைஞர்கள் கைது. வாரிசு அரசியலையும் ஊழல் அரசியலையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இதயத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி அறிவிக்கப்பட்ட நிலையில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கருத்து. கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப் பகுதியான நெட்டா சோதனை சாவடி அருகே காரில் கடத்த முயன்ற 140 கிலோ கஞ்சா பறிமுதல். கேரளாவுக்கு கஞ்சா கடத்த முயன்ற 4 பேர் கைது. அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்கள் பாதுகாப்பு சட்டம் விதிமுறைகளை வகுத்து அரசாணை பிறப்பித்தது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த 4 நாட்களுக்கு இடிமின்னலுடன் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நேபாளம் நாட்டில் கொட்டித் தீர்த்த கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு. இயற்கை சீற்றங்களில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 112ஆக அதிகரிப்பு. போரின் இலக்குகளை அடைய ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லாவின் கொலை தேவைப்பட்டது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெளிப்படை பேச்சு. ஐபிஎல் வீரர்களுக்கு கூடுதல் ஜாக்பாட் அறிவித்தது பிசிசிஐ. ஏலத்தொகையுடன் ஒரு போட்டிக்கு தலா 7,50,000 வழங்க முடிவு.